ஹாய், என்னோட ஒரு சாரியை சுங்கு போடலான்ட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி போட்டு முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது புதுசாக போடுறவங்க பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாரி எடுத்து இந்த மாதிரி தரையில் விரிச்சிட்டு அது மேலே நல்ல ஒரு 2 வெயிட்டை வச்சுட்டேன். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ஊசி வச்சு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கிற நூலை ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண சுங்கு போடுறதுக்கு 4 to 5 இன்ச்சஸே போதும். ஒரு பெரிய சைஸ் சீப்பு வச்சு தலை சீவுற மாதிரி எடுத்துருங்க. அதை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் எடுக்கவே முடியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நல்ல ஐடியா கிடச்சிது. இந்த மாதிரி சீப்பை வச்சு அந்த நூலை பிரித்து எடுத்ததும் சிசர்ஸ் வச்சு ஹரிசாண்டலாக இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக பிரித்து அந்த மாதிரி ஹரிசாண்டலாக வர நூலெல்லாம் கட் பண்ணி விட்டு இந்த சீப்பை வச்சு சீவி விட்டோன்னா ரொம்ப நீட்டாகவே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஒரு வழியாக இந்த வேலையை லாஸ்ட் வரைக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. கார்னர் வரும்போது அந்த லாஸ்ட்டை விட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மீதியே எடுத்துருங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நாட் போடுறதுக்கும். இந்த மாதிரி சாரியோட ஒரு கார்னர்லேருந்து போட ஆரம்பிங்க. ஒரு 10லேருந்து 15 நூலை எடுத்துக்கோங்க. லைட்டாக உங்கள் கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி நாட்ஸ் போட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நூல் பிரியாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு போடவும் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக வந்துருச்சு. நானும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். சாரியோட இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா, நூலை எப்படியோ தெரியாமல் வெட்டி பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி, அது என்ன பண்ணலான்னு யோசித்து மறுபடியும் தண்ணியை தொட்டு திரும்ப அதை ரோல் பண்ணி அதே கலரில் ஒரு த்ரெட் எடுத்து அதை ஒரு 3ஆ 4ஆ மடித்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக அதை கட்டிட்டேன். ஃபினிஷிங்கில் ஒரு நாட் போட்டு அந்த டசில்ஸ் எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அதே லென்த்தில் கட் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு ஒரு நீட்டான ஒரு டசலை போட்டு முடிச்சிட்டேன் நான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாரீக்கு சுங்கு போட்டிங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு போடுங்க. தேங்க்யூ.